காரணத்தினால் என்னை தத்து பிள்ளையாக எடுத்து பிள்ளையா அந்த குந்திபாய் அரசன் என்னை அக்கினி வேள்வியிலே பிறந்த குழந்தை என்று எண்ணாமல் தன் அங்கத்திலே பிறந்த குழந்தை போல் பாவித்து சரித்திர உடையவருக்கு தனப்பதில் கிடைத்தால் எப்படி பாவிப்பாரோ அதே போல் மனதிலே தோன்றி அந்த குந்திபாய் அரசன் என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாராம் தெரியுமா? வளர்த்தாங்க உங்களை இப்படி வளர்த்திருப்பாங்க. என்னை பூவாறு மேனியாக, நாலொரு மேனியாக, பூவொரு மேனியாக, உருவி உருவி வளர்த்து பூவாறு மேனியாக பொன்னோடு தட்டத்தில் வைத்து என்னை சீரும் சிறப்புமாக சந்தன கட்டலிலே தங்க தாயான தொட்டலிலே பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து என்னை சீரும் சிறப்புமாக கண்ணை இமை காப்பது போல் காத்து வளர்த்து என்னை ஆளாக்கினார். அப்புறம் அம்மம்மா அப்படி நான் 16 நிறைந்து நான் பருவமங்கை ஆன பிறகு என்னை மாலையிட்ட மணவாளன் யாரு தெரியுமா? மாலையிட்ட மணவாளன் யாரோ? கல்யாணம் செஞ்சவர் யாரு? மாலையிட்ட மணவாளன் என்னுடைய கொண்டவருடைய ராமதேவத்தை வாயினால் பஜனிப்பதா இருந்தா எனக்கு சக்கர பந்தலிலே தேன்மானி பொழிந்தாள் சுத்திப்பா இருக்குமா? அப்படி இருக்குடி அம்மா. அவங்க வீட்டுக்காரர் நினைச்சாவே அவ்வளவு தித்திப்பா இருக்குது. யார் அவரு? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாலையிட்டவர் அம்மா என்ன பாடுறாங்க மாலையிட்டு அம்மா
அஸ்தாபுரத்து ஆளை பிறந்த மும்மூர்த்திகளை போல என் மச்சானாராக விளங்கக்கூடிய திரவராட்டிய மகாராஜன் அவருக்கும் இளையவராகிய பாண்டு மகாராஜன் என்னை மாலையிட்டான். பாண்டு மகாராஜன். ஆமாடி, பாண்டு மன்னன் என்னை மாலையிட்டு இந்த பாண்டவருக்கு நான் தாயாகினேன். என்ன பாவங்களை செய்தேனோ, என்ன குற்றங்களை செய்தேனோ, நான் வாழா வயதிலே என் வல்லவரை இழந்து இப்படி பொட்டிலிருந்து பூவிலிருந்து இந்த பூளையிலே வாழும் கெதின் என்பது எனக்கு. அம்மா, ஒரு நாள் நான் அஸ்தாபுரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க அச்சமயத்திலே எனக்கும் என் கணவருக்கும் திருமணம் நடந்து புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால் தண்ணீரும் கம்பளத்தோடு கவலையோடு வாழ்ந்திருந்தேன். நமக்கு தான் புத்திரமில்லாத போச்சுதே அப்படி என்று தல்லிய பூபதியுடைய தங்கையாக விளங்கும் என் அருமை தங்கை மந்திராதேவி இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார். அவளுக்கு புத்திர சந்தானம் இல்ல. ஒரு நாள் ரஜதுரக பதாதிகள் நால்மிக சேனையோடு என் மன்னனாகிய பாண்டு மகாராஜன் அரண்யமானுக்காக வேட்டையாடி வருகிறேன் கண்ணே என்று தெரிவித்தார். அப்பொழுது கவலையோடு வீட்டிருந்தோம். சுவாமி, நாங்களும் இப்படி வேதனையோடு இருக்கோம், நீங்களோ ஆரண்யமான காணக வேட்டையாட போகிறீர்கள். இந்த வனபுதுமையை பார்ப்பதற்கு நாங்களும் வருகிறோம், நீங்கள் வேட்டையாடுங்க, நாங்க வனப்பதிப்பை பார்க்கிறோம். இந்த புத்திர சந்தானம் இல்லாம கொஞ்சம் தவிச்சிருக்கு, இந்த மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலை கிடைக்காதா அப்படின்னு கேட்ட போது இந்த மங்கை மீது உள்ள ஆசையால் மறுக்காத பாண்டு மகாராஜன் எங்களை ரதத்திலே ஏற்றி இருவரையும் அழைத்து சென்றார் அரண்யமான கானகம். அப்படி போய் அரண்யமான கானகம் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் சிறங்கி வனத்திலே அழகிய புள்ளிமான் இரண்டு விளையாடி கொண்டிருந்தது. ஆமாடி, அப்பொழுது என் தங்கையாய் விளங்கக்கூடிய மந்திராதேவி, சுவாமி அதோ விளையாடுகிறது பார்த்தீரா, இந்த அழகிய புள்ளிமான், இந்த மானை எனக்கு பிடித்து கொடுங்க. இந்த மானால மகன் இல்லாத இந்த மந்திராதேவிக்கு மானால ஒரு ஆறுதல் கிடைக்காதா? நம்மளுடைய அரமனையில் விளையாடுவதற்கு ஒரு புள்ளைதான் இல்ல, இந்த புள்ளி மானாவது இருக்கட்டும். நமது அரமனையிலே இந்த புள்ளி மானை கட்டி வைத்தா கடல் கரையை சேர்ந்த காகமும் பொன்னிறமாகுமா? அதேபோல் இந்த மானால ஆறுதல் அடைவோம் இரண்டு பேரும் அப்படின்னு கேட்ட போது உடனடியாக மனைவி மேல உள்ள ஆசையால் மறைக்காத மன்னன் ஒரு கையிலே வில்லெடுத்து மறுகையிலே வானத்தை எடுத்து துரத்தி சென்றார். அந்த மானை, அந்த மானை பிடிக்கிறதுக்கு அந்த மானானது என் கணவருடைய கைக்கு கிட்டவில்லை. அப்பொழுது மனைவியானவள் ஆசைப்பட்டு கேட்டாலே உயிரோடு பிடித்து கொடுக்காவிட்டாலும் அது மீது பானத்தை எறிந்து உச்சப்படுத்தியாவது பிடித்து கொடுப்போம் அப்படி என்று அந்த மான் மீது என் கணவரான பாண்டு மகாராஜன் பானம் எறிந்தாரா. அப்பொழுது அந்த ஆண்மானா இருந்தது யார்? அமுதண்ட மகாமுனிவர். ஆமா, பெண்மானா இருந்தது அவருடைய மனைவியாகிய குருபத்தினி. இருவருமாக மான் ரூபத்தில் புணர்ச்சியாக இருந்தாரா. பானத்தை அறிந்த உடனே மானா இருந்த அமுதண்ட மகாமுனிவர் பிரசண்டமாகி, அடே சண்டாளா பாண்டு மன்னா, நீ சரியான சத்திரியன் தானே, உனக்கு சத்திரிய தர்மம் எல்லாம் தெரியாமல் போனதா? தூங்கி கொண்டிருக்க மிருகத்து மீது புணர்ச்சியாக இருக்கக்கூடிய மிருகத்து மீது பானமெறிய கூடாது என்ற சத்திரிய தர்மம் உனக்கு தெரியாதா? நானும் என் மனைவியை கூடி கலந்திருக்க இச்சமயத்திலே பானத்தை எறிந்து என் மனைவியோடு கொடுப்பதற்கு இல்லாம செய்தாயே, உன்னுடைய மனைவியோடு நீ கூடி கலந்தாயானா உன் சிரமோ ஆயிரம் சுக்காக வெடிக்க கடவுள் என்று சாவத்தை அமுதண்ட மகாமுனிவரத்திலே என் கணவர் சாபத்தை பெற்று வெற்றி தலை குனிந்து வேதனையோடு எங்களை பார்க்க வந்தார். சுவாமி, துரத்தி சென்ற புள்ளிமான் எங்கே இப்படி வேதனையோடு வந்திருக்கீங்களே என்று கேட்ட போது, அடி பாவிகளா, உங்களால் இப்படி ஒரு பெரும் சாபத்தை பெற்று இனிமேல் கணவனும் மனைவி ஒன்று கூடி வாழ்ந்து நம்மளுடைய உத்தர சந்தானம் ஒன்று பிறந்து நம்மளுடைய சங்கதி விளங்காமல் வாழ்வதிலே என்ன அர்த்தம் இருக்கு? இனிமேல் நான் அஷ்டாபுர மாளிகைக்கு சென்று ஒரு அரசன் என்று வாழ முடியாது, ஏன் வாழ வேண்டும் அப்படி என்று பச்சை தலையொடித்து பரகசால் உண்டு செய்து அந்த சிறங்கி வனத்திலேயே நாங்க 3 பேரும் குடிகொண்டு வாழ்ந்திருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் சமீபத்தில் என் கணவருடைய அனுமதியோடு தேவனுடைய வீரியம் வந்தால் எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்தது.
யம தர்மனுடைய அம்சையா தர்மனையும், வாயுதேவனுடைய அம்சையா பீமனையும், தேவேந்திர மன்னனுடைய அம்சையா அர்ஜுனனையும் நான் இன்றெடுத்து உண்மை பூர்வாசனம் கொடுத்த அந்த மந்திர உபதேசம் ஒன்று இருந்தது. என் தங்கையான மந்திராதேவி, அக்கா உன்னுடைய பெயரை சொல்ல 3 ஆண் மக்கள் பிறந்து விட்டார்கள். என்னதான் இருந்தாலும் தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறும் வாயு வேற. என்னதான் இருந்தாலும் மந்திராதேவியுடைய அக்காளுடைய பிள்ளைன்னு தான் சொல்வாங்களே தவிர என்னுடைய பிள்ளை என்று சொல்லலாகுமா? இன்னும் ஓர் மந்திர உபதேசம் இருக்கு, அதை எனக்கு கொடுத்தா என்னுடைய பெயரை சொல்லி நானும் ஒரு பிள்ளையை பெறுவேனே அப்படி என்று மந்திராதேவி கேட்டார். அப்பொழுது ஒரு வயிற்றிலே பிறக்காவிட்டாலும் ஒரு வனவாளனை மனமுடித்த காரணத்தினால் உடன் பிறந்த தங்கையாக பாவித்து அந்த ஓர் மந்திர உபதேசத்தை என் தங்கையாகிய மந்திராதேவி என உத்தரித்து கொடுத்து அவள் என்ன செய்தார்? அசூரிய தேவர்களை நினைத்து அந்த ஓர் மந்திர உபதேசத்தை உச்சரித்து அவர்களுடைய அம்சையார் நகுலன் சகாதேவன் இப்படி 2 பாடல்களை பெற்றெடுத்தான். தங்கச்சி ஆமா 5 பஞ்ச பாண்டவர்களையும் இந்த அரங்கிலையான குந்தாதேவி, மந்திராதேவி, பாண்டு மகாராஜன் அனைவருமாக சிறங்கி வனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் 5 ராஜர்களையுமே அழைத்து நான் ஆற்றங்கரை சென்று என் தானபானத்தை விடுத்து சூரிய நமஸ்காரம் செய்வது பழக்கம். அம்மம்மா, நான் ஒரு நாள் பாலரை அழைத்து நான் தானபானம் செய்ய சென்ற சமயத்தில் என் கணவருக்கு காமங்கள் கண்ணு மறைத்து அந்த அமர்ந்த மகாமுனியுடைய சாபம் நினைவில்லாமல் என் தனிமையிலே வாழ்ந்திருந்த என் தங்கையாகிய மந்திராதேவியை கூடி கலந்தான். அப்படி கூடி கலந்தவுடன் அம்மா அந்த அமர்ந்த மகாமுனியுடைய சாபம் நேரிட்டு அப்பொழுது என் கணவரோ 1000 சுக்காக சிறைவிடைத்து மாண்டு அழைத்து வந்து பன்னக சாலையில் பார்த்து என் கணவனானவர் மாண்டு அடைந்திருந்தார். சரி, ஆண்டாண்டு அழைதாலும் ஆண்டவர் வரப்போறதில்லை அப்படி என்று அங்கே காட்டிலே உள்ள கட்டைகளை வெட்டி என் கணவராகிய பாண்டுபுத்திர மகாராஜனை நான் தகனம் செய்தேன். அப்பொழுது என் தங்கையாகிய மந்திராதேவி, ஐயோ நம்மளால் அல்லவா நம்ம கணவருக்கு இப்படிப்பட்ட சாபம் நேரியது, சாபம் நேரியது இல்லாமல் அவருடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்ததும் நம்மளாலதான். கணவனையும் ஆண்டவருக்கு கன்னியால் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த அக்கினி சுவாலயத்திலே என் கணவரோடு என் தங்கையாகி மந்திராதேவி உடன்கட்டை